ஹாய் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேஸ் பேட் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம பிஜிஎன் ஃபேன்சிஸ் எல்லாருமே நம்மளுடைய லேப்டில் முக்கியமாக வச்சுருக்க வேண்டிய மெடிசின்ஸ், அந்த மெடிசின்ஸோடைய யூஸ், என்னென்ன நோய்க்கு என்னென்ன மெடிசின்ஸ் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், நம்ம லேப்டில் இருக்கிற அந்த ஏஜுக்கு உள்ள புறாக்களை எந்தெந்த முறைகளில் ப்ரீடிங் பண்ணால் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதில் நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், நம்ம லேப்டாப் வந்து நீட் அண்ட் க்ளீனாகவும் வெண்டிலேஷனோடய வச்சுருந்தீங்கன்னா சில டைம் புறாக்களுக்கு சின்ன சின்ன நோய்கள் வந்தாலும் எளிமையாக ரெடி பண்ணிடலான்னு. அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, உங்களுடைய லேப்டில் நீங்கள் வச்சுருக்கிற மெடிசின்ஸை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு. இப்போ நான் என்னுடைய லேப்டில் மேக்ஸிமம் இந்த மெடிசின்ஸ் தான் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன், எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இல்லை எனக்கு அதிகமாக யூஸ் ஆகிற மெடிசின் பார்த்தோன்னா இந்த ஓஎஃப்எம் சொல்கிற இந்த சிரப் தான். இந்த ஓஎஃப்எம் சிரப்பை பல வருஷமாக நான் புறாக்களுக்கு யூஸ் பண்ணி அந்த புறாக்களை வந்து நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். பல வருஷமாக அந்த புறாக்களுமே ஆரோக்கியமாக ரெடியாகி ப்ரீடிங்குமே நல்லபடியாக ஆகிட்டுருக்கு. இதனால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. எந்த மெடிசின்ஸாக இருந்தாலுமே அளவுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா தான் அந்த புறாக்களுடைய ப்ரீடிங்லேயும் அந்த புறாக்களுடைய ஹெல்த்லேயுமே இந்த புறாவுடைய லைஃப் ஸ்பேனுமே வந்து குறையும். அளவுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய முறைகளில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த புறாக்களுக்கு அந்த டிசீஸ் க்யூர் ஆகி அந்த புறாக்களுமே ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய லேப்டில் அந்த புறாக்கள் ஒரு இடத்த பிடிச்சி கண்டிப்பாக வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே கிடையாது. என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் இந்த மெடிசின்ஸ் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஓஎஃப்எம் சிறப்பு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டில் ஒரு பட்டாவாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பெரிய அடல்ட் பேடாக இருக்கட்டும், அந்த புறாக்கள் நல்ல ஆக்டிவாக நல்லா ஃபீட் எடுத்துகிட்டு இருந்திருக்கும். நீங்கள் சாயங்காலம் பார்த்துருப்பீங்க, அடுத்த நாள் காலைல போய் பார்ப்பீங்க, அந்த புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக உட்காந்து கண்ணை மூடிக்கும், ஃபீட் எடுக்காது. டக்குன்னு உடம்பு விட்ட மாதிரி அந்த புறாக்களுடைய நடவடிக்கை இருக்கும். புறாக்கள் ரொம்ப டல்லாக இருக்கும், கழிசல் மாதிரி லூஸ் மோஷன் போகலாம் அந்த புறாக்களுக்கு, அப்படி ஒரு மாதிரி நிற்கும். அந்த டைமில் நீங்கள் சடனாக வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்து டக்குன்னு 2-3 மாத்திரை ஆன்டிபயோட்டிக் மாத்திரை எடுத்து 2-3 மாத்திரையும் கொடுத்துட்டு அந்த புறாக்களுக்கு ஃபுல் வயிறு முட்டை வந்து இறைய ஊதி விடுவாங்க. அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அந்த புறாக்களுக்கு வந்து டைஜஷன் ஒழுங்காக நடக்காது. ஒரு புறா டிசீஸில் இருக்குது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஜீரண கோளாறுகள் எல்லாம் ஏற்படும். அந்த புறாக்களுடைய உடம்புல அந்த வைரஸ் வந்து வீரியம் அடைய அந்த புறாக்களுடைய உடம்பு வந்து உருக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அளவுக்கு அதிகமான ஃபீடம் கொடுக்காம, அளவுக்கு அதிகமான மெடிசின்ஸும் கொடுக்காம, கரெக்டான டோஸில் கரெக்டான அளவுக்கு ஃபீடும் மெடிசின்ஸும் கொடுத்தீங்கன்னா அந்த புறாக்கள் ரெடி பண்ணலாம். எந்த ஒரு டிசீஸில் இருக்கட்டும், நான் இப்போ சொன்ன அந்த தூங்கிட்டு இருக்கிறது, கழிசல் மாதிரி இருக்கிறது, அதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து அந்த புறாக்கள் காலியில் வந்து இந்த ஓஎஃப்எம் சிரப் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ஓஎஃப்எம் சிரப் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 ml சிரிஞ்சு, 2 ml வந்து ஒரு 5 ml சிரிஞ்சில் 2 ml இந்த ஓஎஃப்எம் மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ தென் பார்த்தோன்னா இந்த எலக்ட்ராலுடைய பயன்கள் எல்லாருக்குமே தெரியும். டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது, புறா உடம்புல இருந்து மோஷன் வெளியே ஏறிட்டே இருக்குது, லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்குது, அந்த புறாக்கள் ரொம்ப சோகமாக டல்லாக இருக்குது அப்படின்னாலும், புறா உடம்புல ஏதாவது டிசீஸ் வந்தாலுமே அந்த புறாவுக்கு ஒரு எனர்ஜின்றது தேவைப்படுது. அந்த டைமில் நம்ம இந்த ஓஎஃப்எம் கூட இந்த எலக்ட்ராலை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த எலக்ட்ரால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சுனா நம்ம 2 விரலில் அமுக்கி எடுக்கிற அளவு. இதை எடுத்து ஒரு 3 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா டெலிட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 3 ml தண்ணியில் இந்த 2 ml ஓஎஃப்எம் எடுத்துருக்கீங்களா, அதை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்மட் கிடைக்கும். அதை வந்து அந்த புறாக்கு காலையில் கொடுக்குறீங்க. காலையில் கொடுத்து விட்டுட்டு ப்ளஸ் வந்து ஒரு 2 ml தண்ணியும் கொடுத்துட்டு கொஞ்சமாக ஃபீடு கொடுக்கணும். கொஞ்சமாக ஃபீடு அப்படின்னா இந்த கடலைகளை அடைக்க விடாது. நிறைய பேர் இந்த கொண்டக்கடலை ஊற வச்சதை வந்து டல்லாக இருக்கும்போது அடித்து ஏற்றுவாங்க. அந்த மாதிரி டைமில் அந்த புறாக்களுக்கு செரிமானம் ஏற்படாது. அந்த புறாக்கள் ரொம்ப குதங்கி இருந்து இறப்பையிலேயே கிடக்கும். அந்த ஃபீடு வந்து டைஜஸ்ட் ஆகாமல் அந்த புறாக்கள் வந்து இறந்து போகும். அந்த மாதிரி கொடுக்காம அந்த புறாக்களுக்கு கம்பு இருக்குல்ல, நம்ம கம்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுருங்க நைட்டு. அந்த மாதிரி கம்பு எப்போ மேக்ஸிமம் உங்கள் லேப்டில் கம்பை வந்து ஊற வச்சு கொஞ்சம் வச்சுக்கோங்க டெய்லி வைஸ். எப்போனாலும் என்னாலும் நடக்கலாம். நம்ம கம்பு ஊற வச்சு கொடுக்குறதுனால புறாக்கள் டைஜஷனுமே நல்லாயிருக்கும். அதை வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த புறாக்களுக்கு கொஞ்சமாக ஊதி விடுங்க. அந்த மாதிரி ஊதி விடும்போது அந்த புறாக்கள் உடம்புல தேவையான சத்தம் கிடைக்கும். இந்த ஓஎஃப்எம் வந்து உடம்புல போய் வேலை செய்யும் தொடங்கும். அந்த உடம்புல இருக்கிற அந்த வைரஸை வந்து தடுத்து அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் வேலை செய்யும். தென் நம்ம கொடுத்துருக்க எலக்ட்ரால் வந்து புறாக்களை வந்து இன்னும் அடுத்த ரொம்ப வீக்காகாமே தடுக்கும். இது எப்படியெல்லாம் கொடுக்கலாம், எந்தெந்த டைம்லலாம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா திருப்பி சாயங்காலம் மத்தியானம் கொடுக்கக்கூடாது, நெக்ஸ்ட் டே தான் கொடுக்கணும். அதேமாரி ஃபீடுமே காலையில் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த சாயங்காலம்லாம் கொடுக்க தேவையில்லை. சாயங்காலம் உங்களுக்கு வேணும்னா இந்த எலக்ட்ரால் தண்ணியில் ஒரு 2 ml 3 ml திருப்பி இதே மாதிரி ஒரு பிஞ்சு எடுத்து கலக்கி கொடுத்துக்கலாமே தவிர திருப்பி மெடிசின்ஸோ ஃபீடோ கொடுக்கக்கூடாது. திருப்பி அடுத்த நாள் காலையில் இப்போ நான் சொன்ன அதே மாதிரி திருப்பி கொடுத்துட்டு 3ஆவது நாள் ரெஸ்ட் விட்டுறணும். 3ஆவது நாள் எந்த மெடிசின்ஸுமே கொடுக்கக்கூடாது. திருப்பி 4ஆவது நாள் கொடுக்குறீங்க, 5ஆவது நாள் கொடுக்கக்கூடாது, 6ஆவது நாள் கொடுக்குறீங்க,
அதோட அந்த புறா கண்டிப்பாக ரெடியாகி வந்துடும். அது எந்த மாதிரி இருந்தாலுமே சரி இந்த புறாக்கள் வந்து இறை எடுக்க தொடங்கிடும். நல்ல ரிசல்ட்டுமே உங்களால் பார்க்க முடியும். இதில் வந்து சாயங்காலம் ஃபீடு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அதாவது இந்த புறாக்களுடைய டைஜஷனை பொறுத்து சில புறாக்களுக்கு உடனே டைஜஷன் ஆகும். அது கணக்கு பண்ணி கொஞ்சம் ஃபீடு வந்து சாயங்காலம் தேவைன்னா கொடுத்துவோங்க. அந்த புறாவுடைய அந்த மூஞ்சி தெளிவை வச்சு கொடுத்துவோங்க. தண்ணி ஃபுல்லாக வைக்காங்க. தண்ணி நிறைய பேர் இருப்பீங்க. தண்ணி அதிகமாக குடிக்க மோஷன் அதிகமாக போய் இன்னும் கொஞ்சம் டல் ஆகிட்டு இருக்கும். தண்ணி வந்து காலைல கொடுக்குறீங்களா சாயங்காலம் கொஞ்சமாக கொடுத்து விட்டுட்டு ஃபீடு மட்டும் டைஜஷனை பொறுத்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு வந்து லேஃப்டில் புறாக்கள் எப்போவுமே கோல்டு தான் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 10க்கு 10 ரூமில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு 20 புறா போட வேண்டிய இடத்துல நம்ம ஒரு 40 புறா போட்டிருந்தோம்னா அதிகமாக கோல்டு வரும். அந்த புறாக்களுக்கு ஸ்னீசிங் மாரி தும்மிட்டு இருக்கும். தென் பார்த்தோன்னா அழகாக பிளந்து மூடிட்டு இருக்கும். மூச்சோட சிரமப்பட்டு கரெக்ட் சவுண்டெல்லாம் கேட்டுருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த சிட்ரிசன் சொல்கிற இந்த டேப்லெட், இது நம்ம ரன்னிங் நோஸ், நம்ம ஹியூமனுக்கு ரன்னிங் நோஸ்க்கு யூஸ் பண்ணுற டேப்லெட்டு. இந்த சிட்ரிசன் டேப்லெட்டை ஒரு டேப்லெட் எடுத்து அந்த புறாக்களுக்கு காலில் போட்டு விட்ருங்க. காலில் போட்டுவிட்டு ஃபீடு அந்த மாதிரி டைமில் மேக்ஸிமம் எடுக்கலைன்னா நீங்கள் வந்து ஃபீட் கொடுங்க. கொஞ்சமாக அந்த கூற வச்ச கம்பு ஊதி விட்ருங்க. இது கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரால் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எலக்ட்ரால் கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து ஒரு டேப்லெட் நீங்கள் காலில் போடுறீங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் கேப் விட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒரு டேப்லெட், மேக்ஸிமம் 2 டேப்லெட் தான் ஒரு புறாக்கு. அதுக்கு உடனே கொடுக்கக்கூடாது. ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலே மேக்ஸிமம் புறா ரெடியாகி வந்துடும். அப்படி ரொம்ப ஹெவியராக இருக்குன்னா இன்னொரு நாள் கேப் விட்டு இன்னொன்று கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே நாளில் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று அடுத்த நாள் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த புறாக்கு உடம்புல ரிசல்ட் இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர உள்ளுக்குள்ளே அந்த புறாக்களுடைய உடம்பு வந்து உருகி அந்த புறாவை வந்து இன்னும் நல்லா கொதங்கி அடுத்த ஒரு 3-4 நாளும் டல்லாகி இறந்து போகும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. கேப் விட்டு அந்த புறாக்களுக்கு இது கொடுக்குறீங்க. இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, என் புறாக்கள் என்னுடைய லேஃப்ட்டில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு புறாக்களை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுறேன். லேஃப்ட் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கிறேன். ஃபீடெல்லாம் வந்து கழுவிக்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா என் புறாக்களுக்கு வந்து எலும்பு இருக்கு மாதிரி, அதாவது எலும்பு இருக்கு நோய், இல்லைனா வந்து எலும்பு வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புறாக்கள் வந்து பிடிச்சி பார்த்தா பேப்பர் மாதிரி இருக்கும். நான் அதோட அந்த செஸ்ட் போன் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ரொம்ப புறா வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த புறாக்கள் உயிரோட வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்படி காற்றுலேயே மிதக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற புறாக்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ எந்த ஒரு டிசீஸாக இருக்கட்டும், நீங்கள் இந்த எந்த சின்ன சிம்டம்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா புறாக்களை தனியாக எடுத்து வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மற்ற புறாக்கள் அது கூட வந்து இன்டர்ஃபியர் ஆகாமல் வச்சிங்கன்னா அந்த புறாக்களுடைய ஹெல்த்தும் ஃபாஸ்ட்டாக வந்து ரெடியாக வந்து புறா ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணும். ப்ளஸ் வந்து வேறு புறாக்களுக்கும் அந்த நோய் பரவாமல் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி சுக்கா இருக்கிற சுக்கான்னு சொல்லுவாங்க, எலும்புருக்குன்னு சொல்லுவாங்க. சுக்கா இருக்கிற புறாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புறாக்களை செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த செல்கால் 500 டேப்லெட் இருக்குது. இந்த செல்கால் 500 டேப்லெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு டேப்லெட்டை வந்து 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த டேப்லெட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 4ஆக கட் பண்ணி வச்சுட்டு அந்த புறாக்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கம்பை கோர போட்டு வச்சுருப்பீங்களே, அதில் வந்து ஒரு கால் வயிறு கொஞ்சமாக ஃபீட் பண்ணுங்கள். கொஞ்சமாக இவ்வளோ தான் ஒரு கம்பு கொடுக்கணும் ஒவ்வொரு புறாக்கு. கொஞ்சமாக ஃபீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் 4 பீஸை இதை வந்து 4ஆக கட் பண்ணிக்கணும். 4ஆக வந்து கட் பண்ணி ஈக்குவல் ரேஷியோவில் கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து ஒரு சின்ன கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தோன்னா இந்த ஓஎஃப்எம் சிரப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓஎஃப்எம் சிரப்பில் இருந்து ஒரு 2 ml நீங்கள் இதை போட்டிருக்க அது கூட வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. தென் பார்த்தோன்னா கொஞ்சம் எலக்ட்ரால் இருக்குல்ல, இந்த எலக்ட்ராலை வந்து ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. தென் பார்த்தோன்னா நம்மளுடைய இந்த அமாஸ்லின் 250 கேப்சூல் இருக்குது. இதில் இந்த ஒரு கேப்சூலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து 6 டைம் ஒரு புறாவுக்கு கொடுக்கணும். இந்த ஒரு கேப்சூலை 6 டைம் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஒரு கேப்சூலை ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா புறாவுடைய உடம்புல அது ரொம்ப சிவியராக அது வந்து வேலை செய்ய தொடங்கி அந்த புறாவோடைய பாடி ஃபங்க்ஷனை வந்து செயலிழக்க வச்சிடும். ஃபுல்லாக கொடுத்தக்கூடாது. 6 டைம் கொடுக்கணுன்னா நீங்கள் அதுக்கு கணக்கு பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டியூப் ஓப்பன் பண்ணி ஒரு பேப்பரில் அந்த பவுடர் தட்டி வச்சுட்டு 6 பங்காக பிரிச்சுருங்க. அதுலேருந்து ஒரு பங்கு எடுத்துக்குள்ளே போட்டுட்டு ஒரு 5 ml இல்லைனா ஒரு 6 ml தண்ணி நம்ம நார்மல் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வந்து புறா காலையில் தொடர்ந்து ஒரு 4 நாள் இதேமாதிரி நீங்கள் கொடுத்துட்டு 5-6 கேப் போட்டுருங்க. திருப்பி 7-8 கொடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. அந்த புறாக்கள் தானாகவே அந்த உடம்பு வந்து ஓரளவுக்கு விட்டு ரெடியாகி வந்துடும். அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா பழைய பொசிஷனுக்கு அந்த புறா கண்டிப்பாக வந்துடும். அந்த புறாவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நல்லா ஃபீட் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொடுக்குற டைமில் என்ன பண்ணணுன்னா அதுக்கு வந்து காலைல ஃபீட் கொடுக்குறீங்களா, ஈவினிங் வந்து அது கோர வச்ச ஃபீட் நம்ம கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பட்டாணி வகைகள் இல்லைனா தெனை அந்த மாதிரி ஐட்டங்களை கொஞ்சம் கோர போட்டு கொஞ்சம் ஏந்தி விடும்போது இன்னும் அதுக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்டப் ஆகி கிடச்சிரும்.
அதே மாதிரி நீங்கள் இந்த சுக்கால இருக்கிற புறாக்களுக்கு நம்ம எலும்பு நோயில் இருக்கிற புறாக்களுக்கு இந்த ஆல்போமாரை வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. இந்த ஆல்போமாரை அதிகமாக கொடுத்தீங்கனாலும் அந்த புறாக்கள் ஆபத்து, இதை கொடுக்காமல் இருந்தீங்கனாலும் ஆபத்து. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த புறாக்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத அந்த வாம்ஸ் புழுகளை வந்து வெளிக்கொண்டுறதுக்கு தான். இதனுடைய உடம்புல அதிகமான அந்த புழுகள் உருவாகும் போது அதுக்கு வந்து ஜீரண பிரச்சனை, அந்த புறாக்கள் உடம்புல எடுக்கிற நல்ல சக்திகள் எல்லாம் அது தின்னு வளர்ந்து ஃபுல்லாக அந்த புறாக்களுடைய உடம்பு உருக்கிட்டே இருக்கும். அந்த ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆல்போமார் சிரப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த செல்கால், இந்த அமாஸ்லின்னு, அப்புறமா இதுன்னு இதை கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஆல்போமார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்போமாரில் நம்ம சின்னதாக வந்து இந்த ஆல்போமாரை வந்து ஸ்ட்ரிஞ்சில் எடுத்து 2 சின்ன ட்ராப் மட்டும் கொடுக்கணும். அது 2 சின்ன ட்ராப்பை வந்து எப்படி கொடுக்கணும்னா முந்தின நாள் நைட்டு, அடுத்த நாள் காலையில் நீங்கள் இந்த மெடிசின்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா முந்தின நாள் நைட்டு கொஞ்சமாக கொடுத்துவோங்க. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 2 சொட்டு கொடுக்குற மாதிரி 2 சொட்டு கொடுத்துட்டு அப்படியே அது வந்து ஓரளவுக்கு அந்த உடம்புல ஃபஸ்ட்டு இது போய் அந்த கிருமியில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் இதை வந்து கொடுக்கணும். இது நான் சொன்ன மாதிரி அவ்வளோ மட்டும் தான் கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எலும்பு இருக்கு நோயை மாறி கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். தென் பார்த்தோன்னா சிஃப்ரான் 250 டேப்லெட்டோட யூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, சில புறாக்கள் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து ஒரு சைடு கண்ணில் இருந்து அப்புறமா தலை எல்லாம் கொஞ்சம் நீர் போட்ட மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த புறாக்கள் இருக்கும். கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்கும். அந்த உடம்புலாம் நீர் போட்ட மாதிரியோ மூஞ்செல்லாம் வீங்கி எடுத்து ஒரு சைஸ் அந்த புறாவுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். அந்த புறா வந்து இறையும் எடுக்காது, தொண்டெல்லாம் வந்து வீங்கி வித்தியாசமாக இருக்கும். அந்த புறாக்கள் அப்படியே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், சில பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி டைமில் இந்த சிஃப்ரான் 250 வந்து 4 பீஸாக கட் பண்ணி இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கணும். இந்த மெட்ரோஜெல் சிரப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெட்ரோஜெல் சிரப்பும் நம்ம ஓஎஃப்எம் சிரப்பும் கிட்டத்தட்ட வந்து பிரதர்ஸ் மாதிரி தான். ஏன்னா இதுலேயே மெட்ரோனிடைசல் வந்து இருக்குது, அதுலேயே மெட்ரோனிடைசல் இருக்குது. ஆனால் ஆஃப்ளோசாக்சின் சொல்கிற இன்னொரு ட்ரக்குமே எல்லாம் ஆட் ஆகிருக்கு. இதில் வந்து ஆஃப்ளோசாக்சின் இல்லை, அதுக்கு பதிலாக பென்சோயிட் இருக்குது. இந்த பென்சோயிட்டோடைய வேலையே வந்து பார்த்தோன்னா புறாக்கள் உடம்புல இருக்கிற அந்த பாக்டீரியாஸை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் தடுக்கிறது அதோடைய மெயின் வேலையாக இருக்குது. இதில் வந்து ஒரு 2 ml இந்த 4 பங்குலேருந்து 1 பங்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு கூட கொஞ்சம் எலக்ட்ரால் தண்ணியை வச்சு அடித்து நீங்கள் புறாக்களுக்கு 2 நாள் கொடுத்து 1 நாள் கேப் எடுத்து 2 நாள் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற சிம்டம்ஸும் மாறும். புறாக்களுக்கு வந்து நல்லா வந்து இறை எடுக்க தொடங்கும், நல்லாயிருக்கும். எல்லாமே ஒன் டைம் தான் கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு ஒருக்கா தான் எந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கணும். சும்மா கொடுத்தீங்கன்னா அதுவும் ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான நோய் இந்த பீஜன் பாக்ஸ் இல்லைன்னா அம்மைன்னு சொல்லுவாங்க. பட்டாக்களுக்கு அதிகமாக வரும், பெரிய புறாக்களுக்கு அந்த அம்மைன்றது வராது, பாக்ஸ்ன்றது வராது, பட்டாக்களுக்கு அதிகமாக வரும். அதுக்கப்புறம் இந்த தொண்டையில் வந்து மஞ்சள் கலரில் வந்து சளி மாதிரி ஒரு கேங்கருக்கு வரும். பெரிய புறாக்களுக்கு சில டைம் வரும், சின்ன புறாக்களுக்கும் வராது, இறையில் க்ளீன்னஸ் இல்லாதனால வரக்கூடியது. இந்த அம்மை இந்த பாக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நீட்னஸ் இல்லாமையே அந்த நம்மளுடைய இந்த கொசு நாட்கள்லாம் வரக்கூடியது. அந்த மாதிரி பட்டாக்களுக்கு நீங்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டை 4ஆக கட் பண்ணி ஒரு நாள் விட்டு காலையில் ஒரு பீஸ் தொடர்ந்து 3 நாள் கொடுத்துட்டு திருப்பி 3 நாள் ரெஸ்ட் விட்டு திருப்பி 3 நாள் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ இருந்தாலும் சரி உடம்புல கண்டிப்பாக அதெல்லாம் கரிஞ்சு போயிடும். அதுமாதிரி இந்த தொண்டையில் வந்து அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சேம் இதே மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் கேப்பிட்டு கொடுங்க, கண்டிப்பாக அதுவும் மாறி போகும். இந்த பெண்டிஸ்ன்றது நல்ல ஒரு அருமையான மருந்து. இந்த மாதிரி அடிப்பட்ட காயங்களாக இருக்கட்டும் புறாக்க மேலே, அதுமாதிரி இந்த சின்ன பாக்ஸாக இருக்கட்டும், எதுனாலுமே காயங்களாக ஆற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு மெடிசின் இந்த பெண்டிஸ் 200. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் இனி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோஸில் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படி நான் புறாக்கள் கொடுக்குறனோ அதையும் நான் புறாக்கள் கொடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏதாச்சும் எந்த ஒரு பேர்ட் டல்லாச்சுன்னா அந்த புறா நான் எப்படி வந்து ரெடி பண்ணி எடுக்கிறேன்ற வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்ச சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை.